மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்மளோட சென்டம் மேக்ஸ் சீரீஸில் இன்னைக்கு டே 47ல் நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா நேற்று பார்த்த டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தோட கண்டினியூட்டி டாபிக் தான். ஸோ நம்ம இதோட பார்ட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தாட் ஆஃப் தி டே ஒன்று பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பெரிய கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா கோயில் யானை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் அதோட காலை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சைஸில் கயரோ இல்லை சங்கிலியோ கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய யானையாக இருக்குது, இந்த ஒரு கயரையோ சங்கிலியோ அறுத்து போட்டு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் அதால் முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ சின்ன அந்த யானை வந்து குட்டி யானையாக இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்களாம், அது காலில் அந்த அந்த இப்போ என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் இருக்கக்கூடிய கயிறை கட்டி போடுவாங்களாம். அப்போ இது குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுமா, ஸோ அங்கங்கே ஓடுறதுக்கு அந்த கயிறை அறுக்க ட்ரை பண்ணுமா. ஸோ அந்த சங்கிலியை இது பண்ண ட்ரை பண்ணும்போது அதால் அது முடியாது. ஏன்னா அது குட்டி யானையாக இருந்திருக்கும். அப்போ அந்த சைஸ் வந்து பெருசாக இருந்திருக்கும், வலுவாகவும் இருந்திருக்கும். அதால் முடியாது. அப்போ பல வழிகள்லையும் ட்ரை பண்ணி அது தோத்து போயிடுமா. அப்போ அது மைண்டில் என்ன வந்துருமா, இந்த ஒரு கயத்தை நம்மளால அறுக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துருமா. அப்போ பின்னாலையும் அதே அளவுள்ள கயிறை அது காலில் கட்டும் போதும் அது மைண்ட்ல என்ன இருக்கும்னா, இதை நம்மளால அறுக்க முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர, ஆனா அது நிச்சயமா அதால அதை அறுக்க முடியும் தான். அப்படிதானே? ஸோ அந்த மாதிரிதான் நம்மளும் பல வழிகள்லையும் நமக்கு பல திறமைகள் இருக்கும், பல வழிகள்லையும் நம்மளால முன்னேற முடியும். ஆனா இது என்னால முடியாது, இது எனக்கு சூட் ஆகாது, இது என்னால முன்னேறி வர்றதுக்கு முடியாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம வந்து தள்ளி போடுவோம். அப்படி இல்லை, நம்மளோட திட்பம், மனத்திட்பம் அல்லது வினைத்திட்பமா இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களோட வலு என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதை விட நம்மளோட வலு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தன்னை அறிந்து யார் ஒருத்தங்க தன்னோட வலிமைக்கு ஏற்ற வினையில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சக்சஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல இருந்து நீங்க இதை எடுத்துக்கோங்க. எப்போதுமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள எப்பவோ நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்போம், அது நமக்கு வந்து ஏதோ ஒரு சாதகமில்லாத சூழ்நிலையால தள்ளி போயிருக்கலாம், அல்லது அது நம்ம விட்டே போயிருக்கலாம். அந்த ஒரு தோல்வியை காரணமா வச்சுட்டு பின்னால நம்ம வளர்ந்துருக்கலாம், நம்ம நிறைய அனுபவசாலியா இருந்திருக்கலாம். அப்பவும் என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணக்கூடாது, முயற்சி செஞ்சு பார்க்கணும். நிச்சயமா அவங்களால முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் உங்களோட நான் வேல்கினி. இன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பார்ட் 2. ஸோ நேற்று கிளாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் கம்பைன்டு ரேஷியோவும் டு ஃபைண்ட் ரேஷியோ அண்ட் இன்வெர்ஸ் ரேஷியோ, விகிதம் மற்றும் தலைகீழ் விகிதம் காணல் எப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடும் பார்ட்னர்ஷிப்பும் பார்க்க போறோம். நாளைக்கு நமக்கு கிளாஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் வந்துடும். ஓகேவா? ஸோ வரிசை அப்படியே நீங்க நோட்டை திருப்பும் போது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. தலைகீழ் விகிதம் எப்படி கண்டுபிடிச்சோம், ரேஷியோனா என்ன, ரேஷியோ எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் விகிதம் 4:9. இதில் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை விட 35 அதிகம் எனில் அந்த இரு எண்களின் பெருக்கற்பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 2 வேல்யூஸ் இருக்கு, அந்த 2 வேல்யூஸோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அதுல பெரிய எண் வந்து சிறிய எண்ணை விட 35 அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 2 நம்பர்ஸ், அதோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ இது எப்படி எடுக்கலாம்னா, நார்மலா ரேஷியோ வந்து நம்ம இது ப்ரொசீஜர் பண்றது தான், டாபிக்கா படிக்கிறது தான் புதுசு. ஆனா இதோட அப்ளிகேஷன் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ரேஷியோ மெத்தட்னு தனியாவே பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம், அப்படிதானே? அப்போ இங்க ரேஷியோ ஒன்று இருக்குன்னா இது வந்து ரேஷியோ வேல்யூ. இதோட ரியல் வேல்யூ நம்ம எப்படி எழுதுவோம், இதை எக்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமா, 4x 9x. இதோட ஒரிஜினல் வேல்யூங்கிறது இப்படிதான் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல பெரிய எண் வந்து சிறிய எண்ணை விட 35 அதிகம்னு சொல்றாங்க. ஒன்னை விட ஒன்னு அதிகம் குறைவுனா என்ன அர்த்தம், அந்த 2 வேல்யூக்குமான வித்தியாசம்னு அர்த்தம். அப்ப இங்க பார்த்தோம்னா 9x 4x இதுக்கான வித்தியாசம் பார்த்தோம்னா 35 இருக்கும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தோம்னா 5x 5x = 35. அப்ப இங்க கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 7 இருக்கும். ஸோ x = 7. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 2 வேல்யூவோட பெருக்கற்பலன் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பண்ணாலும் ஓகே. நீங்க இதை எழுதி முடிச்ச உடனே இது 2ஓட பெருக்கற்பலன்னா
9x into 4x எழுதுவீங்களா? அப்ப இங்க என்ன வந்துரும் 36x ஸ்கொயர்னு வந்துரும். அப்ப 36 into x ஸ்கொயர் என்னது 49. அப்படி கூட பண்ணிக்கலாம். சரிதானா? இப்போ நம்ம பார்த்தோம்னா பேசிக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்கன்னா x எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப 4 into 7 9 into 7 போடுறோம். அப்ப இங்க எடுக்கும்போது 28 into 63. இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கு. கரெக்டா? 28 63. 24க்கு 4 மிச்சம் 2 6 6 2 8 48க்கு 8 மிச்சம் 4 12 4 16 4 16க்கு 6 மிச்சம் 1 7 1 1764 அப்படிங்கிறது ஆன்சர். 1764 அப்படிங்கிறது அவ்வளவுதான். சரிதானா? ஸோ இங்க பெருக்கினாலும் உங்களுக்கு அதுதான் கிடைக்கும். 36 into 49 9 54க்கு 4 மிச்சம் 5 27 27 5 32 24க்கு 4 மிச்சம் 2 12 2 14 அப்ப 4 6 7 1 எப்படினாலும் எடுத்துக்கலாம். நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். அப்ப இங்க ரெண்டு நம்பரோட ரேஷியோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நார்மலா ரேஷியோல எடுக்கிறது. ரியல் வேல்யூக்கு எடுக்கிறோம்னா எப்படி எடுக்கணும்னா ரெண்டுத்துலையும் எக்ஸ் சேர்த்து தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எடுத்துட்டு அவங்க என்ன கதை சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கண்டிஷனை போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ஆன்சர் பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் எல்லா கொஸ்டினும் இருக்கும். அப்படி பாருங்க. இப்போ இது வந்து நம்ம இப்போ பார்த்ததுல இருந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனான கேஸ். இப்போ நம்ம பார்த்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லயே கொஞ்சம் வித்தியாசமா நிறைய ப்ரொசீஜர் வரக்கூடிய சம் என்ன அப்படின்னா இதுதான். பார்க்கலாமா? இங்க பார்த்தோம்னா a plus b b plus c c plus a இதோட ரேஷியோ வந்து 6 7 8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது a plus b ஈக்குவல் இருந்துச்சுன்னா வேல்யூ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப a plus b ஈக்குவல் டு 6 ஒரிஜினல் வேல்யூவா எடுக்கிறோம்னா 6xன்னு எடுக்கலாம். அடுத்து b plus c ஈக்குவல் டு 7 7xன்னு எடுத்துக்கலாம். c plus a ஈக்குவல் டு 8x அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இப்ப இதுல சியோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ எனக்கு a plus b plus c வேல்யூ தெரியும். a plus b plus c இதோட வேல்யூ 14 அப்படிங்கிறது தெரியும். அப்ப நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்க c எனக்கு வேணும்னா a plus b கண்டுபிடிச்சிட்டு அதை இதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன்னா நான் c கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப அதை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? a plus b எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க. நீங்க a plus b plus b plus c plus c plus a ஈக்குவல் டு இங்க ஆட் பண்ணோம்னா 15 15 வந்து 21 21xன்னு எடுக்கிறோம். இப்போ இங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 2a plus 2b plus 2c அப்படின்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு 21x. 2 காமனா எடுத்தீங்கன்னா a plus b plus c அப்படிங்கிறது வரும் 21x வச்சுக்கலாம். நமக்கு a plus b plus c யோட வேல்யூ தெரியும் 14 அப்படின்ட்டு. அப்போ 2 into 14 ஈக்குவல் டு 21x. நீங்க கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 3. அப்போ ஃபைனலா x எடுத்தீங்கன்னா 2 into 2 4 4/3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்படிதானே? அப்ப இந்த x வேல்யூவை எடுத்து a plus b இருக்க இடத்துல போடுறோம். x வேல்யூ என்ன? 4/3. அடுத்தது நம்ம இந்த x வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a plus b ஈக்குவல் டு 6 into 4/3 அப்படின்னு சொல்லி போடலாம். இங்க கேன்சல் பண்ணும்போது நமக்கு இங்க 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப a plus b யோட வேல்யூ 8ன்னு எடுத்துக்கலாம். 2 into 4 8 கிடைச்சிரும். ஸோ இந்த 8 வேல்யூ எடுத்து நம்ம இங்க போட்டோம்னா a plus b யோட வேல்யூ 8ன்னு கிடைக்குமா? அப்ப c ஈக்குவல் டு 14 minus 8 6ன்னு கிடைச்சிரும். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ c யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6. இந்த கொஸ்டினை படிச்சு வைக்கிறவங்க அப்படியே மக்கப் பண்ணி கூட வச்சுக்கிடுவாங்க இவ்வளவு லென்த்தா பண்றதுக்குன்ட்டு. ஆனா மற்ற சம்ம காட்டிலையும் இது கம்மி தான். பட் இருந்தாலும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் கொஸ்டின் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3 மாணவர்களின் மதிப்பெண் விகிதமானது 5:7:8 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் மதிப்பெண்கள் முறையே 40%, 50% மற்றும் 75% அறிந்திருக்கப்படுகிறது எனில் புதிய விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே மாதிரி கொஸ்டின் நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்லயும் இருக்கும். 3 பேரோட சேலரி இப்படி இருக்குது, இவங்களுக்கான இன்க்ரிமெண்ட் இப்படி இருக்குது, ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அவங்களோட சேலரி ரேஷியோ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 5:7:8 இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மளாம் ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். வேல்யூனா நான் வந்து 500 700 800ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு 40%, செகண்ட் இருக்கவங்களுக்கு 50%, அடுத்து இருக்கிறவங்களுக்கு 75% நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க.
இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறமா அவங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இதில் 40%, 50%, 75% கண்டுபிடிச்சி அப்படியே ரேஷியோ எழுதிடக்கூடாது. உயர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களோட டோட்டல் மார்க் என்ன, இதில் 40% கண்டுபிடிச்சி இது கூட ஆட் பண்ணிட்டு நம்ம எடுக்கணும். இப்போ இதில் 40% எவ்வளோ வரும், 10%ங்கிறது 50 × 4 போட்டோம் அப்படின்னா 200 கிடைக்குமா. அப்போ இதோட ஆட் பண்ணால் நமக்கு 700 வந்துடும். அப்படிதான் பண்ணணும் சரிங்களா. அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு 40ங்கிறது 40% 200 ஆட் பண்ணும்போது 700 அப்படின்னு கிடைச்சிடும். அதே மாதிரி இதில் 50%ங்கிறது 350 இருக்கும். இதோட ஆட் பண்ணோம்னா 1050 இருக்கும். அதுக்கப்புறம் இதில் 75%ங்கிறது முக்கால் பங்குன்னு அர்த்தம். அப்போ 4 பங்கு வச்சோம்னா 200 200 200 வைக்கலாம். அதில் முக்கால் பங்குங்கிறது 600 இருக்கும். 600 இது கூட ஆட் பண்ணோம்னா 800 200 1000 1400 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதுக்கான ரேஷியோ என்ன அப்படிங்கிறது எழுதலாம். இப்போ இதில் நம்மளால அடுத்து சிம்பிளிஃபை பண்ண முடியாதுன்னா இதுதான் ஃபைனல் ரேஷியோவா இருக்கும். ஆனால் இதில் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும். 0 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்தராக இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 10, இங்கே 1 7 is 7, பேலன்ஸ் 3 வந்துருமா, 5 போட்டுக்கலாம். அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா 2 0 20 வந்துடும். அகெயின் இதை 5ஆல் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணோம்னா 2:3:4 அப்படிங்கிறது வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். எப்படின்னு புரியுதா. இப்போ இதில் இப்படி தான் நம்ம பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு அந்த மார்க் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரிஜினல் மார்க்கோட அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு ரேஷியோ என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டோம். அடுத்த கொஸ்டின், 2 எண்கள் 5:8 என்ற விகிதத்தில் உள்ளது. அதனுடன் 9ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 8:11 ஆகிறது. சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ்க்கு பேஸ். அங்கே இதே மாதிரி தான் தாய் மற்றும் மகளின் வயது வந்து இந்த விகிதத்தில் இருக்குது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களோட ரேஷியோ வந்து இப்படி மாறுது. அப்போ அவங்களோட ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு இருக்கு இல்லையா, அதே தான் இங்கே என்னன்னா 2 வேல்யூஸோட ரேஷியோ இருக்குது. அது கூட ஒவ்வொன்று கூடயும் 9 கூட்டுறாங்க. அப்போ விகிதம் 8:1 மாறுது. சிறிய எண் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்போ இங்கே அந்த நம்பரை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 5:8 5x 8xன்னு எடுத்துக்கலாம். ரேஷியோ நம்ம டிவிஷனில் போட்டுக்கலாமா. இப்போ ஒரிஜினல் வேல்யூ கூட தான் என்ன கூட்டுறாங்க, 9 கூட்டுறாங்க. அப்போ இங்கே இது கூடயும் 9 கூட்டுறாங்க, இது கூடயும் 9 கூட்டுறாங்க. கூட்டும் போது இது எப்படி மாறிடுதுன்னா 8/11 மாறிடுது. இப்போ என்ன கேள்வினா அதுலேயே சிறிய எண் என்ன அப்படிங்கிறது கேள்வி. சிறிய எண் அப்படின்னா 5 8ல் எது சின்ன நம்பராக இருக்கும்னா 5 தான் சின்ன நம்பராக இருக்கும். ஸோ ஒரிஜினல் வேல்யூ எடுத்தோம்னா 5x தான் இங்கே நமக்கு ஆன்சர். அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சி × 5 போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கொஸ்டினில் 2 ரேஷியோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்போதும் என்ன பண்ணுவோம்னா 2 ரேஷியோவில் ஒரு ரேஷியோக்கு எக்ஸ் எடுப்போம். எக்ஸ் எடுத்து இன்னொரு ரேஷியோவை அதுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். என்ன பண்ணணுமோ அது பண்ணி நம்ம டேலி பண்ணுவோம். செஞ்சுட்டு கடைசியாக நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூவை எந்த ரேஷியோக்கு எக்ஸ் எடுத்தோமோ அங்கே தான் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிதானா, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, பண்ணோம்னா 55x + 99 = 64x + 72. இப்போ வேல்யூலாம் எடுத்தோம்னா இங்கே மைனஸ் தான், நம்ம அங்கேயும் மைனஸ் தான் வரும், அதனால ப்ளஸ்ஸே எழுதிக்கலாம். 55க்கு 64னா இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 4 9x. இங்கே மைனஸ் பண்ணோம்னா 9 - 2 7, இங்கே 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ அந்த நம்பர் என்ன நமக்கு 5x சின்ன நம்பர் இதானே. அப்போ 5 × 3 போட்டோம்னா 15 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது கரெக்டா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம். இப்போ இங்கே அந்த நம்பர் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா 15 இருக்குது. இங்கே 5ஆல் போட்டிங்கன்னா 40ங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த 15 கூட 9 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் 15 20 24 அப்படிங்கிறது கிடைக்கும். இங்கே 40 கூட 9 ஆட் பண்ணிங்கன்னா 49 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரி, கரெக்டு தானே. 3 ஓகே, இங்கே 3 என்ன 5 போட்டோம். 3னா 8 × 3 நமக்கு இங்கே 15. இங்கே எடுத்தீங்கன்னா 15னா இங்கே 8 × 3 போட்டிங்க அப்படின்னா 24 நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 15 + 9 நமக்கு அது 24 கிடைச்சிரும். இங்கே 24 + 9னா 33 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 3 24,
இங்கே 1:1 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன ரேஷியோ வந்திருக்கு? 8/11 அப்படிங்கிறது ரேஷியோ வந்திருக்கு. டேலி ஆகுதா? ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். அடுத்த கேள்வி. இரு எண்களின் கூடுதல் 40, அவைகளின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். நம்பர் கண்டுபிடிச்சு அதை ரேஷியோல எழுதணும், அவ்வளவுதான். 2 எண்களின் கூடுதல்னா a + b எடுத்துக்கலாம். இதோட கூடுதல் 40, அதோட வித்தியாசம் a - b எடுக்கலாம். இதோட வித்தியாசம் வந்து 4. அப்போ அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா ab கண்டுபிடிக்கணும். அப்போ 2a = 44. அப்போ a-யோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 22 அப்படிங்கிறது கிடைக்கும். a = 22ன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 22 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ இங்கே b-யோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 40 - 22 18 வந்துருமா? 18, 20, 20, 20, 40. ஓகே, இப்போ இதோட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ a/b-னா 22:18 போட்டுக்கலாம். இங்கே கேன்சல் பண்ணீங்கன்னா 11:9 அப்படிங்கிறது வரும். இதுதான் நமக்கான ரேஷியோ. 11:9 அப்படிங்கிறது சரிதானா? 11:9 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி. 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அந்த எண்ணின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 3 எண்கள் 3:4:5 இருக்கு. அப்போ ஒரிஜினல் வேல்யூ எப்படி இருக்கும்னா 3x 4x 5xன்னு இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ இங்க இதை ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும், இதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம்னா அது 1250 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்னன்னா அந்த எண்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அந்த எண்களின் கூடுதல்னா ஆக்சுவலா அந்த எண்கள் என்னவா இருக்கும்? 3x 4x 5x தானே. இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா 9 12. அப்போ இங்க 12x என்ன அப்படிங்கிறது எடுத்து எழுதிக்கலாம். நீங்க எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸ் எல்லாத்துலயும் 1:1ல போட்டுட்டு அந்த 3 4 5க்கான வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் கூட்டுறதுக்கு பதிலாக மொத்தமா நீங்க இப்பவே கூட்டி 12xன்னு போட்டுக்கலாம். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்குமா? எக்ஸ் × 12 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இங்கே போட்டிங்கன்னா இதில் 3x² இருக்கா? அப்போ இங்கே 9x² போடலாம். ப்ளஸ் 16x² ப்ளஸ் 25x² = 1250 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இதில் பார்த்தோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 25 25 25 50. அப்போ 50x² = 1250ன்னு போடுறோம். 0க்கு 0 கேன்சல், 5ஆல கேன்சல் பண்ணோம்னா 25 வரும். 5² 25னா x² 25னா எக்ஸோட வேல்யூ 5 நமக்கு கிடைக்கும். 12x தானே நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 12 × 5 போட்டோம்னா 3 எண்களின் கூடுதல் 60 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? டோட்டல் நம்பர் ஆஃப் தி வேல்யூஸ்னு பார்த்தோம்னா 60 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எண்களை எக்ஸ் சேர்த்து எழுதிக்கங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே சால்வ் பண்ணிருங்க, அதுவே போதுமானதா இருக்கும். அப்புறமா b - a-ன் 30%ம் a + b-ன் 18%ம் சமம் எனில் a/b ஆனது எதற்கு சமம்னு கேட்குறாங்க. இப்போ இங்க a/b என்னது அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. இப்போ b - a-யோட 30%ம் அதே மாதிரி a + b-யோட 18%ம் ஈக்குவல் அவங்களே சொல்றாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணி a/b நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதில் பர்சன்டேஜா பை 100 போடுவோம், அது எதுவுமே கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறமா 6ஆல போட்டிங்கன்னா இங்கே 5 30 3 18 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5b - 5a = 3a + 3b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இங்கே a எல்லாம் ஒரு பக்கம் b எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. a இங்கே எடுத்துக்கோங்க, b இங்கே எடுத்துக்கோங்க. அங்கே b இங்கே வந்துச்சு அப்படின்னா 2b அப்படிங்கிறது கிடைக்கும். இது அங்கே போகும்போது 8a அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா இங்கே 1 இங்கே 4ன்னு இருக்கும். a/b-யா? b எங்கே கொண்டு வந்துருங்க, 4 எங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ இங்கே 1/4 = a/b அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை எனக்கு குழப்புதுன்னா நீங்கள் a எந்த பக்கம் எடுத்துட்டு வந்துக்கோங்க. -5a - 3a = 3b - 5b அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இங்கே போட்டிங்கன்னா -8a கிடைக்கும் = -2b அப்படிங்கிறது வரும். மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், இங்கே 4 இங்கே வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ a/b போடலாமா? a இருக்கட்டும், b கொண்டு வாங்க, 4 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ a/b = 1/4, தட் இஸ் 1:4 அப்படிங்கிறது தான் நமக்கான ரேஷியோ. அதுதான் அங்கேயும் கிடைச்சிச்சு. 1:4 அப்படிங்கிறது தான் நமக்கான வேல்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சிம்பிளிஃபிகேஷன். ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன்ல இதே மாதிரி நம்ம கொஸ்டின்
பார்த்துருக்கோம் பர்சன்டேஜ் வச்சு. அடுத்து என்ன பங்கீட்டு முறை, பார்ட்னர்ஷிப் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும். அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரித்து கொடுக்குறத ரேஷியோவில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ரேஷியோவில் கொடுத்தோன்னா இதில் என்ன கேட்பாங்கன்னா அது மேலே நமக்கு பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் போகக்கூடிய இண்டிவிஜுவல் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் இருக்கும். இது ரொம்ப எளிமையானது தான். நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 1162 ரூபா இருக்கு, 62 ரூபா இருக்கு. இது என்ன பண்றாங்கன்னா ஏபிசின்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ஏபிசி அப்படின்ட்டு ஏக்கு வந்து 35, பிக்கு வந்து 28, சிக்கு வந்து 20. இது எல்லாமே என்னன்னா ரேஷியோ, அமௌண்ட் கிடையாது, அப்படிதானே? அப்போ 35:25:28 அப்படிங்கிற ரேஷியோல 28:20 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இதோட ஒரிஜினல் வேல்யூ எடுக்கிறோம். ஒரிஜினல் வேல்யூனா 35x 28x 20x. அப்போ இதுதான் ஒரிஜினல் அமௌண்ட்டா இருக்கும். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ இங்க இந்த அமௌண்ட்டை தானே இவ்வளோ பார்ட்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ இங்க இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன வரணும், அந்த டோட்டல் அமௌண்ட் வரணும், அப்படிதானே? அப்போ இங்க என்ன பண்றோம்னா இந்த ரேஷியோ வேல்யூலேருந்து ரியல் வேல்யூ எடுக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும், 1162க்கு ஈக்குவலா இருக்கணும். இதுதான் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு அமௌண்ட்டை இவ்வளவு பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பார்ட்ஸா பிரிக்கிறாங்கன்னா இதை கூட்டினா நமக்கு மேலே இருக்க அமௌண்ட் வரணும் தானே, அதுதான். அப்போ இங்கே எக்ஸ் சேர்த்து போட்டு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி 1162க்கு நம்ம ஈக்குவல் பண்றோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 30 50 70 70 13 83 83 83x = 1162 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 83னா இதுல ஒரு 83 இருக்கும், பேலன்ஸ் எவ்வளவு வரும், 162 சரி 11683. அப்போ இங்க 3, இங்க நமக்கு என்ன வரும் 3 வந்துடும், 33 332. 83னா 3, இங்க 2 இருக்கு, அப்ப 4ஆல பெருக்கினா வருமா, 12க்கு 2 மிச்சம் 1 32 1 33. அப்ப இங்க 4 போட்டுக்கலாம். அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 14 அப்படிங்கிறது கிடைக்குது. அப்ப ரியல் பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கும், அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 35xன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப 35 × 14 போடலாம். போட்டோம்னா 350, 4 35 2 35 70, அப்ப 4 35 140 இருக்கும். 0 9 4 490ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்ததான் 28x சொல்றாங்க. அப்ப 28 × 14 போட்டோம்னா இங்க 280, 4 8 32க்கு 2 மிச்சம் 3 4 2 8 8 3 11. அப்ப 2 9 3 392 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்ததா 20x போட்டோம்னா 20 × 14 அப்படின்னு சொல்லி போடுறோம். 28 0 280. அப்ப இங்க 2 18 18 26க்கு 6 மிச்சம் 2 6 6 4 10 10 1 11. அந்த அமௌண்ட் வருதா 1162 அப்படிங்கிறது. அப்ப இங்க தனித்தனி அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த ரேஷியோ பிரிச்சிருக்காங்க இல்லையா, அது கூட எக்ஸ் சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மொத்த அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், ரூபாய் 782 ஆனது 1/2:2/3:2/4 என்ற விகிதத்தில் பிரிக்கப்படுகிறது எனில் முதல் பகுதி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த அதே பேட்டர்ன் கொஸ்டின் தான், ஆனா இங்க ரேஷியோ மட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்னத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ பின்னத்துல இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நார்மல் முழுஎண் விகிதத்துக்கு மாத்திட்டு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணலாமா? 782 ரூபாய், இதை 3 பார்ட்டா பிரிக்கிறோம். 1/2 2/3 3/4. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படிங்கறத நமக்கான கேள்வி. ஸோ இதுல 1/2 அப்படிங்கிறத பார்த்தோன்னே அதுல பாதி அப்படின்னு சொல்லி போடக்கூடாது, ஓகேவா? அப்படி கிடையாது இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நார்மல் பின்னத்துக்கு மாத்தலாம். எப்படி மாத்தணும், நம்ம கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4 எல்சிஎம் என்னவா இருக்கும்னா 12 இருக்கும். × 12 போடுங்க. × 12 × 12 × 12 போடுறோம். அப்ப இங்க கேன்சல் பண்ணோம்னா இங்க 3, இங்க கேன்சல் பண்ணோம்னா 4, இங்க கேன்சல் பண்ணோம்னா 6. அப்ப இதோட முழுஎண் விகிதம் எப்படி இருக்கும்னா 6:2 4 8:3 × 3 9 இருக்கும். இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஒவ்வொன்றத்தோட இண்டிவிஜுவல் பார்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பண்ணலாமா? இப்போ இதுல ஒரிஜினல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ எப்படி எடுக்கணும்? 6x 8x 9xன்னு எடுப்போம். இப்போ இது மூணையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 682க்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். 782க்கு நமக்கு ஈக்குவலா இருக்கும். சால்வ் பண்ணலாமா? 9 10 17 17 6 23 23x ஈக்குவல் டு 782. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 3 போடலாமா? 3னா 69 வந்துடும். 69னா மீதி 9 எடுத்துக்கலாம். 4 போட்டோம்னா 4 80 80 12 92. ஓகே, 34 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது என்னன்னா 34ன்னு கிடைக்கும். அப்போ இதை எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நமக்கான கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எவ்வளோ இருக்குன்னா 6 × 34 பெருக்கணும்னா 180 180 ஒரு 24 204 வரும். இதுதான் நமக்கான ஆன்சர். சரி, இது கரெக்டா அப்படிங்கறது எப்படி செக் பண்ணலாம்? செகண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா 8x. அப்ப 8 × 34 போடுறோம். அப்ப இங்க போட்டோம்னா 240 240 ஒரு 24 32 240 240 ஒரு 32 272. அடுத்ததான் மூணாவது பார்ட் பார்த்தோம்னா தேர்ட் பார்ட் எடுத்துக்கும் போது 9 × 34 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். இங்க போட்டோம்னா 270 ஒரு 36. ஆமா, 6 10க்கு 0 மிச்சம் 1 3 306 இண்டிவிஜுவல் பார்ட். இப்போ இதுதான் நமக்கான கேள்வி. 204 போட்டுடலாம். ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்க. 6 6 12க்கு 2 மிச்சம் 1 8 2 4 4 3 7 782. அமௌண்ட் அங்கே அதுதானே இருக்கு. மொத்தமாக ஆட் பண்ணி போடுறேன். 204 272 306. இது மூணையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 782க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிதானா? அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நமக்கு வேற மெத்தட் போயிடுச்சு. ஓகே, இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிளாஸில் பார்ட்னர்ஷிப்பில் இதுதான் பேசிக். இதை வச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு அதெல்லாம் டைமர் டெஸ்ட்ல நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா? இந்த அடிப்படையை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போதுமானதா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். ஒரு நம்பர்னா எப்படி நம்ம அதுக்கான வேல்யூ எடுக்கிறது, கூட்டணும் கழிக்கணும்னா அவங்க சொன்னதை எக்ஸ் சேர்த்து அப்படி என்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணிக்கலாம். சரிதானா? அவ்வளவுதான். அப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சென்டமெண்ட் சீரீஸ்ல டே 47ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல பார்ட் 2 வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து பார்ட் 3யோட நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ நாளைக்கு சண்டே வந்து பார்த்தோம்னா நமக்கு லீவ் கிடையாது. மண்டே வந்து நம்ம தேர்ட் பார்ட்டுங்கிறத பார்க்கலாம். சரிதானா? ஸோ இதே மாதிரி சென்டமேக்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைமர் டெஸ்ட் இருக்கு இல்லையா? டைமர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைமர் டெஸ்ட், அதாவது முந்தானைக்கு நம்ம நடத்தினது வந்து நேற்று ஈவினிங் தான் நம்ம அப்லோட் பண்ணோம். அதனால அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈவினிங் டைமர் டெஸ்ட் இருக்காது. சாரி, நேற்று நம்ம கொடுக்கல, இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு 2 பார்ட்டை சேர்த்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு டைமர் டெஸ்ட்டாக நான் கொடுத்துட்றேன். பார்த்துக்கோங்க. இனி பார்க்கும்போது அடுத்து நமக்கு மண்டே லாஸ்ட் பார்ட்டோட டைமர் டெஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சரிதானா? அவ்வளோதான். இன்னைக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். யாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படின்னா டேப் சூப்பர் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட டெலகிராமில் டேப் சென்டம் மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் மெட்டீரியல் அல்லது வீக்லி கிளாஸ்க்கான ஷெடியூல்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுறோம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.